தமிழ் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். அத்தகைய தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியை நம் முன்னோர்கள், புலவர்கள் மற்றும் அறிஞர்கள் சிறப்பித்து கூறியுள்ளனர். திங்களோடும் செழும்பருதி, தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் பெருங்கடல் இவற்றோடும் பிறந்தது தமிழ். தமிழ் மொழி மிகவும் பழமையானது. கம்பர் தனது பாடலில் என்று முள தென் தமிழ் என்று அதன் நிலையான தன்மைகளை புகழ்ந்துள்ளார். காலத்தால் அழியாத பல இலக்கிய இலக்கண வளங்களை கொண்டு விளங்கும் பெருமைக்குரியது நம் தமிழ் மொழி. தொல்காப்பியர் இலக்கண நூலை தந்துள்ளார். ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தை உயர்த்தின. வெளிநாட்டு அறிஞர் ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்த உலக அறிய செய்தார். கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரும் தமிழுக்கு தொண்டாற்றினர். ஆறுமுக நாவலர் தமிழ் சொல்லை அச்சிட்டு வெளியிட்டார். மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்து தமிழை உயர்த்தினர். தமிழ் மொழி மக்களின் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் இரண்டாக கலந்தது. பழங்காலம் தொட்டே அகம் புறம் என வாழ்க்கைக்கு தேவையான இலக்கணங்களை வகுத்து தனி சிறப்பு தமிழுக்கு உண்டு. இன்றைய நவீன கணினி யுகத்தில் தனது சிறப்பை இழக்காமல் தமிழ் மொழி முன்னிலையில் திகழ்கிறது. தமிழ் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது நம் தமிழர்களின் உயிர் மூச்சு. சான்றோர்களும் பலரும் பாடுபட்டு வளர்த்த